ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, எப்பொழுதும் இதை செய்ய மறவாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று நோக்கி பாருங்கள். முக்கியமானதை நம்ம மறந்துடுவோம், முக்கியம் இல்லாததான் நம்ம மறக்காமல் நினைவிலேயே வச்சுக்கிட்டே இருப்போம். சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை மறக்காமே வச்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் மறந்துருங்கிறாரு, முந்தினவே நினைக்காதங்கிறாரு, பூர்வமானதை சிந்திக்காதங்கிறாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேங்கிறாரு. ஆனால் மறக்க வேண்டியதை மறக்காமலே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். எதை மறக்கக்கூடாததோ அதை தான் என்ன செஞ்சுருவோம், மறந்துடுவோம். ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 21 அதிகாரம் 36வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம்ம ஒரு நாள் இயேசுவுக்கு முன்பாக நிற்கப் போகிறோம். இயேசுவுக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் என்கிற நம்பிக்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு, பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்குன்னா என்ன, நமக்குள்ளே காணப்படுகிற தேவையில்லாத காரியத்தை நம்ம விட்டுவிடணும், தேவையில்லாத காரியத்தை மறக்கணும். சில மனிதர்களுடைய வார்த்தைகள், சில மனிதருடைய காயப்படுத்தின காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பாத்திரவான்களாய் என்ன சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களாய் நாம் எண்ணப்படுவதற்கு எப்போதும், சொல்லுங்க வாயை திறந்து, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எப்போதும் இல்லைன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்ய வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்யணும், ஜெபம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் தான் சொல்கிற வார்த்தை, நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசி பாருங்கள், நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன். இந்த ஜெபம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அவங்க பேச்சில் மாற்றம் இருக்கும், அவருடைய நடத்தையில் மாற்றம் இருக்கும், அவருடைய செயல்களில் மாற்றம் இருக்கும். ஆனால் 2 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன், 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசி பார்த்தா மற்றவர்களை பார்த்து குறையாக பேசுவாங்க, மற்றவர்களை குறித்து நிந்திப்பாங்க, மற்றவர்களை அவமதிப்பார்கள், அவச்சொற்களை சொல்வார்கள், மற்றவர்களை குறை சொல்வார்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுறவங்க மற்றவர்களை குறித்து குறை பேசவே மாட்டாங்க. ஜெபம் பண்ணுறவங்க மற்றவர்களை இழிவாக பேச மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க மற்றவர்களை குறித்து மற்றவர்கிட்ட என்ன செய்யணும்னா அவமதிக்க மாட்டார்கள். ஆனால் ஜெபம் பண்ணால் நம்ம பேச்சு மாறும். இயேசுவோடு கூட இருந்ததான பேதுருவை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இவனு இயேசுவோடு கூட இருந்தவனாச்சே, இவனுடைய பேச்சு அதை என்ன செய்கிறது, காண்பிக்கிறதே என்று சொன்னார்கள் அல்லவா. நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தீங்கன்னா இயேசுவை போல பேசுவீங்க, இயேசுவோடு கூட இருந்தீங்கன்னா இயேசுவை போல உங்களுடைய இருதயம் இருக்கும். இன்றைக்கி ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லிட்டு எவ்வளவுலாமோ தீமையை செய்கிறீங்களே. ஜெபிக்கிறவனால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவனால் ஜெபிக்க முடியாது. நன்றாய் விளங்கி கொள்ளணும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு பாவம் செஞ்சு பாருங்கள், முடியாது. உங்களை பாவத்தில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நடத்த மாட்டார். நீங்கள் ஜெபிக்கலை, அதனால தான் பாவம் செய்கிறீங்க. பாவம்னா என்ன, நன்றாய் விளங்கி கொள்ளணும். மற்றவனை குறித்து பேசுகிறதே பாவம்தான், ஜெபிக்காததே பாவம்தான், வேதத்தை வாசிக்காததே பாவம்தான், ஆலயத்துக்கு போகாததே பாவம்தான், ஊழியக்காரனை குறித்து குறை சொல்கிறதே என்னது, பாவம்தான். ஊழியக்காரனை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்னா மற்றவர்களிடத்தில் இழிவாய் பேசுகிறதே பாவம்தான். பாவத்தை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் பாத்திரவானாக பரிசுத்தவானாக எண்ணப்பட்டு அவருக்கு முன்னால் நிற்கணும், நான் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் என்கிற மனநிலைமையோடு கூட இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதை செய்ய மறவாதே, இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எதை செய்ய, அவருக்கு முன்னால் நிற்க போகிறேன், மறக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்க என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க. நீங்கள் இதெல்லாம் மறக்காமல் இருங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து அவர் உங்களை அற்புதமாக இந்த நாளில் நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எது மறக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கிறீரோ அதை மறக்காமல் இருந்து வாழ்க்கையில் முக்கியமானதை செய்ய கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.